5 ஆண்டுகளில் முதல் முறையாக மொத்த விலைவாசி விகிதம் குறைந்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசின் படுதோல்விக்கு ஊழல் விவகாரங்கள் மட்டுமின்றி கடுமையான விலைவாசி உயர்வும் முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து விலைவாசிகளை கட்டுப்படுத்த தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் பலனாக கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மொத்த விலைவாசி விகிதம் 3.74% குறைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. உணவு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலைவாசி குறைந்ததன் காரணமாகவே மொத்த விலைவாசியும் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்த விலைவாசி மிகவும் குறைந்திருப்பது இதுவே முதல் முறை. சில்லறை விலைவாசி எனப்படும் நுகர்வோர் விலைவாசி விகிதமும் ஜூலை மாதத்தில் 7.96%லிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 7.8% குறைந்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கையை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அறிவிக்கவுள்ள நிலையில் மொத்த சில்லறை விலைவாசி விகிதங்கள் குறைந்திருப்பதால் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கூறுகையில் ரிசர்வ் வங்கியின் முன்னறிவிப்புக்கேற்ப விலைவாசி விகிதங்கள் குறைந்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோல் விலையைப் போல டீசல் விலையை நிர்ணயிக்கும் முடிவை எண்ணெய் நிறுவனங்களிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார்.